கேரளா தமிழ்நாடு பார்டர்ல வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ற மாதிரி ஒரு அழகான ட்ரெக்கிங் அண்ட் இந்த ட்ரெக்கிங்ல உங்களுக்கு வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்றதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கு. இந்த ட்ரெக்கிங்கை நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதை ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, பாதி டிஸ்டன்ஸுக்கு இந்த அழகான பேம்பு ராஃப்டிங்ல தான் நீங்க வந்து டிராவல் பண்ணுவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல இதோட சினிமாட்டிக் வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு இந்த ட்ரெக்கிங்கோட ஃபுல் டீடைல்டு வீடியோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்காக நாங்க பிரசன்ட் பண்றோம். இப்போ இந்த வீடியோல இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற லொகேஷனுக்கு நீங்க எப்படி வரணும், இந்த ட்ரெக்கிங்கை நீங்க எப்படி புக் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போயிட்டு வந்த எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி ஜங்கிள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல டிராவல் அண்ட் டிராவல் ரிலேட்டட் கண்டென்ட் பத்தி, யூனிக்கான ஸ்டேஸ் பத்தி, ஃபாரஸ்டோட எக்கோ டூரிசம் அண்ட் ட்ரெக்கிங் பத்தி நிறைய வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்மளோட வெல்கம் டு தி ஜங்கிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களை ரெகுலரா வந்து சேரும். இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸுக்கு நீங்க எப்படி வந்து ரீச் ஆகணுங்கிறத பத்தி பார்ப்போம். கூகுள் மேப்ல பெரியார் பஸ் அண்ட் போட் டிக்கெட் புக்கிங் கவுண்டருக்கு நீங்க லொகேஷன் போட்டுக்கோங்க. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். ரீச் ஆனதும் அங்க உள்ள டிக்கெட் கவுண்டர்ல நீங்க புக் பண்ண டிக்கெட்ஸை வந்து நீங்க காமிச்சீங்கன்னா அவங்க உங்களை இந்த பஸ்ல ஏற சொல்லுவாங்க. டிக்கெட் புக் பண்றப்பயே இந்த பஸ் டிக்கெட்டும் நீங்க சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த டிக்கெட் கவுண்டருக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க பஸ்ல ஏறினதுமே அவங்க உங்களை பிக்கப் பண்ணி தேக்கடியோட பெரியார் டைகர் ரிசர்வுக்கு உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஒரு 10 மினிட் டிரைவ்ல அவங்க அந்த பெரியார் டைகர் ரிசர்வோட போட்டிங் பக்கத்துல வந்து உங்களை டிராப் பண்ணுவாங்க. நாங்க வந்து இறங்குனதுமே நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போற வழியிலேயே ஒரு அழகான சாம்பார் டியர் வந்து இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல நின்று அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஒன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆனதுமே நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ட்ரெக்கிங் கைடும் கன்மேனும் ரெடியா இருந்தாங்க. இந்த ஃபுல் டே பேம்பு ராஃப்டிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இன்க்ளூட் ஆயிரும். அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு அந்த பேக்கை நம்ம கிட்ட தனித்தனியா கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம வந்ததுமே அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிட்ட இந்த ஃபார்மை கொடுத்து நம்மளை ஃபில் பண்ண சொன்னாங்க. ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கிட்டே கொடுத்துட்டு இந்த ட்ரெக் பத்தியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே நம்மளோட ட்ரெக்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ட்ரெக்ல நம்ம ஒரு 8 பார்ட்டிசிபென்ட் இருந்தோம். 4 பேரை வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு பேம்பு ராஃப்டிங் மூலமா நம்மள வந்து டிராப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் போனதும் மறுபடியும் அந்த பேம்பு ராஃப்ட கயிறை வச்சு பின்னாடி இழுத்து எங்க 4 பேரை மறுபடியும் கூட்டிட்டு போனாங்க. இந்த பேம்பு ராஃப்ட்ல வந்து நம்ம இறங்குனதுமே இந்த லேக் ஓரமாவே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த லேக்ல காலையில பேட்சுக்கு பெரியார் டைகர் ரிசர்வ் போட்டிங்க புக் பண்ணவங்க அவங்களோட போட்டிங்க ஃபினிஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரெக்கோட ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் உங்களுக்கு 14 கிலோமீட்டர். அண்ட் இந்த 14 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு பேம்பு ராஃப்டிங் இருக்கும். ட்ரெக்கோட ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனதுமே யானைகளோட காட்டு மாடுகளோட சாணங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நம்ம இந்த லேக் ஓரமாவே நடந்து போறப்போ தூரத்துல நம்மளால காட்டு மாடை பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறமா கீழே ஒரு மான் கொம்பு கிடந்துச்சு. அதை எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்க இருந்து இன்னொரு 500 மீட்டர் நம்ம நடந்து போனதுமே இங்க வர ட்ரெக்கர்ஸ் எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக ஒரு இந்தியன் காரோட மண்டவோட எடுத்து வச்சிருந்தாங்க. சோ அதையும் எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இங்க உள்ள பழங்குடி மக்கள் ஒரு சில பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இங்க ஃபிஷிங் பண்றதுக்காக கேரளா கவர்மெண்ட்ல இருந்து அலோவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மரங்களுக்கு நடுவுல வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு இருக்கிறப்ப மரத்துல ஒரு நீலகிரி லங்கூர் உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த மரத்துல உள்ள இலைகள் எல்லாத்தையும் பிடிச்சி ரொம்ப அழகா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த கருங்குரங்க பார்த்து முடிச்சிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்போ நம்ம கூட வந்த ட்ரெக்கிங் கைடு கிட்ட நம்ம பேசிட்டே வந்தோம். அப்ப அவர் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. நான் மனத்துல வந்து ஒரு மாடு பார்த்தேன் சார். மனத்துல வந்து ஒரு மாடு பார்த்தேன். என்னை கண்டு பிறண்டு ஓடிச்சு. ஒரு நேரம் கீழே பழத்துக்குள்ள இருக்கலாம் எல்லா கெஸ்ட் கூப்பிட்டு சித்தி வந்தேன். கூட்ட இருந்தா அப்படியே அதை பார்த்து அதை பார்த்து புளி கிளி வருதான்னு சொல்லி அப்படியே வரைச்சு ஒரு நம்ம திரும்பி வரோம்ல அப்ப டயத்துல திரும்பி வர டயத்துல உறுதியா இந்த காட்டு மாடு கூட இந்த ஏரியாவில் பார்க்கலாம். ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கு சாப்பிட்டு வெள்ளம் குடிக்க வருங்க. இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும் குடிச்சிட்டு அது பாட்டுக்கு இங்கிட்டு அங்கிட்டு நைட்டு கூட அந்த நம்ம பார்த்து சாணியா கிடக்கு ஆனா சாணி அங்கே பூரா நைட்டு ஃபுல்லா இருந்தது. நைட்டு ஃபுல்லா தான் காமிச்சாங்க. அங்க வரைக்கும் நைட் ட்ரெக்கிங் அவங்க கிட்ட
இப்போ அவங்க வரவங்க யாருன்னு? மீன் பிடிக்குது, அது பூரா மீன். இப்போ இவங்களுக்கு மட்டும் தான் உள்ள அலோடு? ஆமாம், அலோடு. வேறு யாருக்கும் அலோடு கிடையாது. இவங்க மீன் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? வெளியே சேல்ஸ் கொண்டு போவாங்களா? அவங்க போய் சேல்ஸ் மொத்தமாக ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்து இவங்க கிட்ட ஒரு கொஞ்சம் குறைச்சி வாங்கி அது பூரா மீன் உள்ள ஃபுல்லாக மீன். ஆமாம். என்னென்ன மீன் இருக்கும்? சிலேபி, இது எல்லாம் சாதி இருக்கு. என்னென்ன மீன் இருக்குன்னு கேட்குறாரு. சிலேபி, என்னென்ன சொல்லு, கோல்டு பீஸ், எல்லாம் குயில், நல்ல மீனாச்சும் பிடிச்சி போய் குமிழில் கச்சவடம், குமிழில் போய் வைப்பாங்க. இவங்க பூரா ஒரு ஈடிஸ் வர்றதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அனுமதி, வேற ஆள் வர முடியாது. நம்ம டூரிஸ்ட் வரணும். நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு ஒரு அழகான இடத்துல நம்மள ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அண்ட் இங்கேயே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட சொல்லிட்டாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுல உங்களுக்கு பிரெட் அண்ட் ஜாம், வாழைப்பழம் அண்ட் ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டும் இருந்துச்சு. இப்படி ஒரு அழகான இயற்கை வாய்ந்த இடத்துல நிழல்ல உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. தர மாட்டோம், அவங்க கிட்ட கொடுப்போம், நாங்க தள்ளுவோம், பின்னால உட்காந்து இப்படியே தள்ளிக்கு வருவோம். பொத்துனா அப்படி எல்லா பக்கமும் எது வருதா போகுதான்னு பார்த்துக்கிட்டே தண்ணிக்குள்ளேயே போகிறோம். போயிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்து வண்டியை நிப்பாயிட்டு அங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சுற்றுறோம் பெரிய காட்டுக்குள்ள. இது ஒரு அந்த மலை பக்கத்துக்கு போயிடுவோம். போய் எதா இருக்கா லக்கு இருந்தா எல்லாம் பார்க்கலாம். அதாவது சொல்றேன், 22ஆம் தேதி 2 குறி 3 குறி பானை பார்த்துருக்கோம். குட்டியான 6 மாசம் குட்டியான இந்த புறாணி 7 ஆணை மறைக்குது. குட்டியை தூக்கி போயிருவாங்க. கிட்ட எம்பிட்டு தொழில தண்ணி நடுக்குண்டு இது ஆனை இந்த மரம், இந்த மரம் ஆனை. நாங்க இங்க இருந்து எல்லாத்தையும் காமிக்கிறோம். தண்ணி அடுக்கணும், தண்ணி பயம் இல்லாம. ஏன்டா ஆனை தவிட்டு வராதுல அப்படி காமிச்சு அங்க இப்படிலாம் போவோம். அங்க எல்லாம் இப்ப போவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அடுத்த 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்து இந்த பேம்பு ராஃப்டிங் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே நம்ம கூட வந்த ட்ரெக்கிங் கைட் இந்த பேம்பு ராஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணி கரைக்கு பக்கத்தில் கொண்டு வந்ததுமே நம்ம எல்லாத்தையும் அதில் ஏற சொன்னாங்க. நம்ம ஏறினதுமே இந்த பேம்பு ராஃப்ட் அழகா துடுப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதில் ஏறி அடுத்த கரைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். நம்ம அடுத்த கரைக்கு வந்து ரீச் ஆனதுமே இங்க ஃபாரஸ்ட்குள்ள ஒரு அழகான ஸ்டேயும் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. இங்க உங்களுக்கு டென்ட் ஸ்டேயும் இருக்கு. அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் இந்த பேம்பு ராஃப்ட்ல ஏறி நம்ம அடுத்த கரைக்கு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த பேம்பு ராஃப்ட்ல போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு யானை கத்துற சவுண்ட் ஒன்று நம்மளால கிளியரா கேட்க முடிஞ்சுச்சு. நம்ம கூட வந்த ட்ரெக்கிங் கைடு எல்லாருமே நம்மள சைலண்டா இருக்க சொன்னாங்க. ஸோ நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறப்போ அடுத்த கரைக்கு வந்து ரீச் ஆனதுமே நம்ம பொறுமையா சைலண்டா நடந்து போனோம். ஸோ நம்ம இருக்கிற கரையில இருந்து தூரத்துல வந்து இந்த யானையை வந்து நம்ம ஸ்பாட் பண்ணோம். ஸ்டார்டிங்ல நம்ம பாக்குறப்போ 2 யானை தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம கூட வந்த ட்ரெக்கிங் கைடு வந்து நம்மள ஒத்து பார்க்க சொன்னாரு. சோ அப்படி பாக்குறப்போ மரத்தோட நிழலுக்கு கீழே நிறைய யானை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்த யானைகள் எல்லாமே வெளியே வந்துச்சு. அதுல ஒரு சில குட்டி யானையும் இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதோட தாய் வந்து அதை சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி அதை கூட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. யானையை பார்க்குறப்போ நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு டைம் ஆச்சு, ரிட்டர்ன் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் நம்மளோட ராஃப்டிங்கில் ஏறிட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு யானைகளை பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். யானையில பார்த்ததும் இந்த ட்ரெக்கை வந்து நம்ம ரொம்ப திருப்தியா நம்ம முடிச்சோம். மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெக்கிங் கைடு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி காட்டு மாடை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. வெயில் அதிகமா இருந்தனால அது தண்ணி குடிக்க வந்திருக்கும் போல. காட்டு மாடை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு உடும்பு ஒண்ணு மரத்துல அழகா உட்கார்ந்து இருந்துச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நம்ம ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். இப்போ இந்த ட்ரெக்கிங்கை நீங்க எப்படி புக் பண்ணணும் பத்தி பார்ப்போம். பெரியார் டைகர் ரிசர்வ்.org குள்ள போயிட்டு எக்கோ டூரிசம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்கோ டூரிசம்ல தான் உங்களுக்கு இந்த பெரியார் டைகர் ரிசர்வ்ல உள்ள எல்லா ப்ரோக்ராமையும் உங்களால பார்க்க முடியும். இதுல உங்களுக்கு நேச்சர் வாக், நைட் ஸ்கவுட், பேம்பு ராஃப்டிங்லயும் உங்களுக்கு ஃபுல் டே, ஹாஃப் டேன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அண்ட் இங்க நீங்க ஸ்டே புக் பண்ணணும்னாலும் இந்த எக்கோ டூரிசம்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த ட்ரெக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா நாங்க பார்க்கணும்னு வந்த எல்லா அனிமல்ஸையும் நாங்க பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம கூட வந்த ட்ரெக்கிங் கைடு வந்து
நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாரு. நம்மளால நடக்க முடியலனா கூட நமக்காக பொறுமையா நம்மள கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ட்ரெக்கிங்கை நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதே ட்ரெக்கிங் இல்லனா இந்த பெரியார் டைகர் ரிசர்வோட எக்கோ டூரிசம்ல உள்ள மத்த ஏதாவது ப்ரோகிராம்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இந்த வீடியோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எங்க கிட்ட நிறைய பழைய ட்ரெக்கிங் வீடியோஸ் இருக்கு. உங்களுக்காக நாங்க அதை ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்றோம். சோ அதை பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம வெல்கம் டு தி ஜங்கல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, welcome to the jungle.